ஸ்வீட் பொட்டேட்டோ சாட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக வேக வைக்கிறதுக்கு பதிலாக இது போல் செய்து கொடுத்தா டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்வீட் பொட்டேட்டோவை கட் பண்ணாமல் குக்கரில் ஒரு சவுண்டு விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கட் பண்ண கிழங்கோட 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரு, 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ கிழங்கு எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவு மாவுகளை சேர்த்துக்கோங்க. எனக்கு 2 ஸ்பூன் தான் தேவைப்படுது, அதனால் 2 ஸ்பூன் கலந்துக்கிறேன். 1 ஸ்பூன் வரமிளகா பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு கலந்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கோங்க. மாவுகள் கிழங்கோட ஒட்டுற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இது போல் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சூடான தவாவில் எண்ணெய் ஊற்றிட்டு இதை 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுக்கலாம். நீங்கள் குக்கரில் வேக வைக்கும் போது ஒரு சவுண்டு விட்டால் கரெக்டாக இருக்கும். அதுபோல் கிழங்குகளை கட் பண்ண வேணாம். கட் பண்ணிங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். கட் பண்ணாமல் வேக வைங்க, கரெக்டாக இருக்கும். இந்த டைமில் நாம் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் திருப்பி போட்டு வேக வைங்க. கிழங்குகள் ரெடி ஆயிடுச்சு. இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதோட பொடியாக கட் பண்ண வெங்காயமும் கொத்தமல்லியும் கலந்துக்கலாம். சாட் மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு புளிப்புக்கு தகுந்த அளவு லெமன் ஜூஸ் கலந்துக்கோங்க.